அநாகரிகத்தினுடைய உச்சம் திமுக காரர்கள் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதுல என்ன தப்புங்கிற? நீ கோர்ட்ல போயிட்டு வாதாடு. உதயநிதி வர்சஸ் எவரிபடின்னு ஆயிடுது. இப்போ உதயநிதி வர்சஸ் அம்மா, உதயநிதி வர்சஸ் அப்பா, உதயநிதி வர்சஸ் அத்தை, உதயநிதி வர்சஸ் சபரிசன், தங்க புருஷன். இந்த உதயநிதிக்கு அனுபவம் போராதுங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாரு. ஒருவேளை கட்சி ஸ்டாலின் கையிலிருந்து சபரீசன் கைக்கோ அல்லது கனிமொழி கைக்கோ போய்விட்டால் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதுகள் இருக்கு. உண்மையிலேயே அதிரடி பாலிடிக்ஸுக்கு அடையாளமாக காணப்பட்ட அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி ஒரு மெத்தன போக்கு காணப்படுகிறதே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு போதையில்லா தமிழகம்னு அவர் முதல்ல எடுத்துக்கிட்டாரு அவருடைய முதல் மாநாட்டுக்கு. ஆனா தாவேகா அரசு இப்ப புதுசா 50 வகையான மது வகைகளை அறிமுகப்படுத்த போறது அப்படிங்கிறது இது அவர் எதிர்ப்பாரா? கண்டிப்பா எதிர்க்கணும். பழனிசாமி சொன்னதை தினமலர்ல எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? கட்சியை மீண்டும் ஒருங்கிணைப்போம், அதுக்கு கீழே தினமலர் போடுறது எடப்பாடி பழனிசாமி காமெடி. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார். சார், தாவேகா அரசு விஜய் மேல சொல்ற அவதூறு பேச்சுக்களுக்கு உடனடியா நடவடிக்கை கைது செய்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு பேசினதா சொல்லி கைது செய்யப்பட்டார். இப்போ இன்னைக்கு விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீங்க வந்தீங்கன்னா உங்க எலும்பை உடைப்போம் அப்படின்னு பேசி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு விளம்பரமா? இது கைது செய்யறதுனால தாவேகா துணிவா நடக்கிறதுன்னு அவங்க சொல்ல வராங்களா? இது என்ன நடக்குது? யாருக்கு இதுல என்ன லாபம்? இல்ல, பல ஆங்கிள் இதை பார்க்கலாம். நாம டிஎம்கே காரங்க பண்ற தப்பு. அதாவது ஒரு பொது வெளியில பேசும்போது கூட நாகரிகமாக பேசணும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் அண்ணாதுரை செத்து போன உடனே அவருடைய சமாதியை வச்சு புதைச்சாச்சு. அதனால அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. டிஎம்கே காரங்களுக்கு தோத்த பிறகும் கூட அந்த பணிவு வரல அப்படிங்கறதான் நம்மளுக்கு தெரியறது. பணிவு எப்போ வரும்? உச்சத்துல இருக்கும்போது பணிவு வரணும். ஆனா அது வரல. அவங்களுக்கு ஆணவம், திமிரு, அந்த பயங்கரமான ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடிபட்ட பிறகும் கூட விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது, அவருடைய ஸ்டைலை விமர்சிக்கிறது, ரீல்ஸ் பத்தி விமர்சிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறை தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பத்தி அவரு உதயநிதி என்ன சொன்னாருங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அநாகரிகத்தினுடைய உச்சம் திமுக காரர்கள் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்போ இது ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு பயத்தை காட்டணுமா வேண்டாமா? என்ன தப்புங்கிறேன் நானு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதுல என்ன தப்புங்கிறேன்? நீ கோர்ட்ல போயிட்டு வாதாடு, கோர்ட்ல போயிட்டு சொல்லு, ஐயா நான் அப்படி பேசிருக்க கூடாது, தப்புன்னு மன்னிப்பு கேளு, நாங்க ஓடுறோம், தப்பு கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தர் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா there should be an end to this nonsense. விஜய் என்ன சொன்னாரு கரூர்ல? சட்டமன்றத்துல நான் பேச ஆரம்பிச்சா பேசுன்னு சொன்னாங்க. பேச ஆரம்பிச்சோன்னா எந்திரிச்சு ஓடுன்னு ஓடுறாங்க. அப்போ இவங்க ஓடாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? சட்டமன்றத்தினுடைய அறை கதவுகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பூட்டிடணுமா அப்படின்னு கேட்டாரு. சும்மா ஒரு இதுவாக கேட்டிருக்காரு, அவ்வளவுதான். அதாவது அதை பண்ணுவாரா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எப்ப பண்ணுவாங்க? அது ரொம்ப விசேஷமான ஒரு சுச்சுவேஷன் தான் அதை பண்ணுவாங்களே தவிர மற்றபடி அங்க இதெல்லாம் திறந்துதான் இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும். அது அவர் சொன்னார் அப்படிங்கிறதுனால சட்டமன்றத்தை மூடிடுவியா? நீ முதல்ல நீ திறந்துடுவியா? அதை நீ திறக்கிறதுக்கு முன்னாலேயே, சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கு முன்னாலேயே உனக்கு எலும்பு இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. இது மிரட்டல். ஏன்னா இதுக்கு முன்னாலே கூட சட்டசபையில ஜெயலலிதா எதிர்கட்சியில இருக்கும்போது, ஆளுங்கட்சி கருணாநிதி இருக்கும்போது ஜெயலலிதாவுடைய தொகுதி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. வன்முறை தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு. பல சமயங்கள் நடந்திருக்கு. லாங்கோங்கிற கம்பெனியுடைய தலைவர் ராஜகோபால் எம்பியா இருக்கும்போது, காங்கிரஸ் எம்பியா இருக்கும்போது பாராளுமன்றத்துல மிளகு பொடியை தூவிட்டாரு. அந்த அளவுக்கு கேவலமான நடத்தைகள்லாம் இருக்கு. வன்முறைன்னா எப்போ வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆழ்மனத்துல அந்த வன்முறை இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நாளைக்கு அது வெளிப்படாது, இதுல ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளில வெளிப்படாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி பேச்சுக்களை தான் இப்பவே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றேன். தாமோ அன்பரசன் அப்படிங்கிற இந்த டிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு.
அவர் வந்து மோடியை வெட்டி கண்டந்துண்டமா வெட்டி போட்டுடுவோம் அப்படின்ட்டு ஒரு பொது வெளியில பேசுறாரு. அப்போ மக்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மூளையில பாதிப்பு ஏற்பட்டு அவன் அதை பண்ணான்னா தாமோ அன்பரசன் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்குவாரா? இது மாதிரி மக்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் அவங்க மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு மாடலாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அவங்க பண்ண தப்பு கிடையாது. டிஎம்கே பண்ணாததா பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க. டிஎம்கே பீரியட்ல வந்து ஒரு ஒரு ஓல்ட் லேடி, ஒரு மூதாட்டி, இதுல ஒரு சுவரில் ஒரு போஸ்டர், மு.க. ஸ்டாலினுடைய போஸ்டர், முதல்வர், அந்த போஸ்டருக்கு செருப்பால அடிக்கிறார். அந்த கிழவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 6 பேர் தனிப்படை அமைச்சு போய் பார்த்துட்டு வந்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏன் அது கூட உரிமை இல்லையா? அதாவது ஜனநாயக உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. மக்களுக்கு வந்து ஆட்சியாளர்களை குற்றம் சொல்வதற்கு, குறை கூறுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் டு வாட் எக்ஸ்டென்ட் அது போகணும் அப்படிங்கிறது தெரியணும். அதனால தார்மீக ரீதியில அமைச்சர் செய்தி உண்மை இல்லைன்னு வந்தது. இல்ல உண்மை இல்லைன்னு இப்ப சொல்லுவாங்க. பட் அப்போ சங்கர் ஜிவால், இவர டிஜிபியா இருந்த சங்கர் ஜிவாலே ஒத்துன்னு இருக்காரு. தனிப்படைங்கிற ஒரு அமைப்பு பேரலா காவல்துறையில பண்ணிட்டு இருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு அவரே சொன்னாரு. ஆனா இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பா அவர் சொல்லல. நான் ஒத்துக்கிறேன், அதை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உத்தரவு போச்சு, அந்த கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது உண்மை. ஓகே, அது நம்ம அது விட்டுறலாம். அது ஏன்னா அது பழைய சம்பவம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதாவது மக்களுடைய வெறுப்பை வேறு எப்படி காமிக்க முடியும்? இப்போ இவர் பொன்முடி வந்து அங்க ஒரு வெள்ள ஆய்வுக்காக போயிருந்த போது அவர் பின்னால ஷேரை எடுத்து அடிச்சாங்க மக்கள். ஷேர் எடுத்து அடிச்ச பிறகு என்னாச்சு சொல்லுங்க? நெக்ஸ்ட் டே போலீஸ் உள்ள புகுந்து அராஜகம் பண்ணி ஒரு வீடா தட்டி எல்லாரையும் வெளியில வர வச்சு ஒரு 10 பேரை பிடிச்சுன்னு உள்ள போயிட்டாங்க. இது வந்து ஹராஸ்மெண்ட் இல்லையா? அப்போ ஏன் டிஎம்கேக்கு அந்த டாலரன்ஸ் இல்லாம இருந்தது? டிஎம்கேக்கு மட்டும்தான் சகிப்புத்தன்மை கிடையாது, இருக்கக்கூடாது, பாக்கி எல்லாருக்கும் சகிப்புத்தன்மை இருக்கணும். விஜய்க்கு அப்படியே புத்தர் மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்கணும் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? அதனாலதான் சொல்றேன், 2 பக்கம் தப்பு இருக்கு. இவங்க பண்றதும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஓகே, ஏதோ ஒரு இதுல பேசும்போது, பொதுக்கூட்டத்துல பேசும்போது நாக்கு தவறி வந்துருச்சு, உணர்ச்சி கொந்தளிப்புல அப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. பட் அட் த சேம் டைம் இதுக்கு எங்கேயாவது, அதாவதுங்க, அரசியல் ரீதியா பாத்தீங்க சொன்னா நீங்க நடவடிக்கை எடுத்து கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ட். ஆனா தார்மீக ரீதியில டிஎம்கே காரங்களுக்கு பொறுப்பு வேணும், இவங்களுக்கும் பொறுப்பு வேணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் குடும்பத்தோட லண்டன் போனது நமக்கு எல்லாம் தெரியும். இன்ப நிதிக்கு ஏதோ ஒரு சர்டிபிகேட் நிகழ்ச்சிக்காக போனது. ஸோ அவங்க திரும்ப வந்து இப்ப திமுகவை மறுகட்டமைப்பு செய்யறதுக்கான முயற்சியில இறங்க போறதா தகவல் வருது. ஸோ திமுக இழந்தது கூட்டணி கட்சிகளை மட்டும்தானே. அவங்க மறுகட்டமைப்பு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எது அவங்களுடைய அப்ரோச்சா இருக்க முடியும்? நோ 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 நீங்க தப்பு, ரொம்ப தப்பு. நீங்க வந்து கூட்டணி கட்சிகளை மட்டும்தான் இழந்தது அப்படி நீங்க சொல்லக்கூடாது. தன்னம்பிக்கையே இழந்துட்டாங்க, மக்கள் ஆதரவை இழந்துட்டாங்க, பல சமாச்சாரங்கள் இருக்கு இதுக்குள்ள. வீட்டுக்குள்ளேயே குடும்ப சண்டை அதிகமாக போயிடுது. உதயநிதி வர்சஸ் எவரிபடின்னு ஆயிடுது. இப்போ உதயநிதி வர்சஸ் அம்மா, உதயநிதி வர்சஸ் அப்பா, உதயநிதி வர்சஸ் அத்தை, உதயநிதி வர்சஸ் தங்க சபரிசன், தங்க புருஷன், இந்த மாதிரி உதயநிதி வர்சஸ் மூத்தோர்கள், இவங்க இந்த மாதிரி நிறைய ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல உதயநிதி எவ்வளவு தூரம் வெற்றி பெறப்போகிறார் அப்படிங்கிறது தெரியல. உதயநிதி முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு, 2023 சொன்னாரு, அதிகமான இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க தந்தை தான் வந்து அதுக்கு வீட்டோ பண்ணினாரு. அதாவது சீனியர்களை நம்ம வந்து உதாசீனப்படுத்தி இளையவர்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா கட்சியில பிளவு ஏற்படும் அப்படின்ட்டு அவர் வந்து வேண்டாம் சொல்லிட்டாரு. கடைசியில என்னாச்சு, விஜய் வந்து அடிச்சுன்னு போயிட்டாரு எல்லாரையுமே. இதுதான் நடந்தது. இப்போ டிஎம்கேல இருக்கிற மாதிரிதான் மற்ற கட்சிகள்லயும் இருக்கு. பாஜகல என்ன அப்படி எல்லாமே ஹங்கி டோரியா இருக்கு, அப்படியெல்லாம் இல்லையே. பாஜகல கூட இன்னைக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தன்னுடைய குழுவை அவர் அறிவித்து விடுவார் அப்படின்ட்டு ஐ திங்க் போன வாரம் பண்ணிருக்கணுமா இருந்தது. யாரு? நிதின் நவீன், பாஜக தலைவர், அகில இந்திய தலைவர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால பண்ண முடியல. எந்தெந்த குழுவில் யாரை போட்டா யாரு குதிப்பாங்க, யாரு ஆட்சேபணம் பண்ணுவாங்கங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஏன்னா
மாநில தலைவர்கள் இருக்கிறாங்க, மாநிலத்துக்குள்ளேயே பல முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க, இரண்டாம் நிலை தலைவர்கள், எம்பிக்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த கோர் கமிட்டியில வரணும்னு ஆசைப்படுவாங்க. யாரை போடுறது யாரை விடுறதுன்னு தெரியாம அவங்களே முடிச்சுட்டு இருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் அதே தான் இன்னைக்கு கண்டிஷன் இருக்கு. அதிமுக அதிமுகவும் அதே தாங்க சார் கண்டிஷன்ல இருக்கு. அதிமுகவும் அவர் சொல்றாரு ஒருங்கிணைக்க போறோம் அப்படிங்கிறாரு. அதிமுக நான் அப்புறம் வரேன். இப்போ டிஎம்கே பத்தி கேட்டீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. டிஎம்கேல இப்போ அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் கூட்டணி தான் வேணும். கூட்டணி கூடவே கட்சியை நீங்க வந்து எப்படி திருப்பியும் மக்கள் கிட்ட கொண்டு போக போறீங்க? அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஜென்சி டிஎம்கே அப்படின்ட்டு ஒரு இதை ஆரம்பிச்சு மாவட்டம் தோறும் இந்த இளைஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து 200 ரூபா கொடுத்து உங்களுக்கு பிரியாணி எல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் பேச சொன்னாங்க. நான் அவங்க வந்து ஹாப்பி கொத்தூஸ், வெரி ப்ரௌடு கொத்தூஸ், ப்ரௌடு ஊபிஸ் அப்படிங்கிற, ஊபின்னா உடன்பிறப்பு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு திரிஞ்சாங்க. ஆனா அதுல பாதி பேருக்கு மேல 50-60 வயசுக்கு மேல, சில பேர் என்ன மாதிரி வயசு 70 வயசு ஆனவங்க கூட இருந்தாங்கிறத பாக்குறோம். இதெல்லாம் வந்து பெரிய வெற்றி தரப்போறது. டிஎம்கே ரொம்ப துடிப்பா இருப்பாங்க, அதனால உங்களை அந்த உதாரணத்துல சேர்த்துக்காதீங்க. தேங்க்யூ. ஆனா வயசுக்காக சொல்றேன். ஏன்னா ஜென்சி அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு 39 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். பட் எனிவே, அதனாலதான் இப்ப பாருங்க, அழகிரியோட பொண்ணு, ஜெகத் ரட்சனோட பிள்ளை, அவங்க எல்லாம் தாவேக்கால சேர்றாங்களே. அங்க போயிட்டான். சிவா பொண்ணு, ஜெகத் ரட்சகன் பையன், சிவா, திருச்சி சிவா பொண்ணு, திருச்சி சிவா அமைச்சராக போகிறார் அப்படின்னு வேற யாரோ கொளுத்தி போட்டுட்டாங்க. ஏன்னா அவரும் பாக்குறாரு 7-8 செஷன்ல நான் தான் வந்து எம்பியா இருக்கேன் ராஜ்யசபால, பட் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லையே அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்படலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் மன்மோகன் சிங் பீரியட்ல கூட டிஎம்கேல வந்து மக்களவையிலேருந்து யாரும் வந்த மாதிரி தெரியல. மாநிலங்களவையிலேருந்து யாரும் போனதா தெரியல அமைச்சரா. மக்களவையிலேருந்து தயாநிதி மாறன் அவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்க, பார்த்தோம் நம்ம. அதனால இன்னைக்கு அதெல்லாம் இருக்கட்டும், அது டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தா கூட அதை நீங்க அடுத்த கேள்வியா வச்சுக்கலாம். அடுத்த கேள்வியா நீங்க வச்சுங்கன்னா, இப்போ வந்து டிஎம்கே உள்கட்டமைப்பை என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். டிஎம்கேக்குள்ள இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், இந்த மாதிரி பல போஸ்ட் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து யாருடைய கை ஓங்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய, அதாவது ரொம்ப அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஐடியாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உதயநிதிக்கு அனுபவம் போராதுங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாரு. ஒருவேளை கட்சி வந்து ஸ்டாலின் கையிலிருந்து சபரீசன் கைக்கோ அல்லது கனிமொழி கைக்கோ போய்விட்டால் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதுகள் இருக்கு. கட்சியே பிளவுபடுமா அப்படிங்கிற அந்த அபாயம் இருக்கு. ஏன்னா கனிமொழிக்கு வந்து 22 எம்பிஸ்ல 8-9 எம்பிக்கள் கனிமொழி ஆதரவாக தான் இருக்காங்க. பாக்கி எல்லாரும் உதயநிதிக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ கனிமொழிக்கும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சுப்ரியா சுலே அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களே வந்து இப்போ இது ஆயிடுவாங்க, அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பாராளுமன்ற தொடர் முடிஞ்ச உடனே ஏற்படக்கூடிய விரிவாக்கத்துல, அமைச்சரவை விரிவாக்கத்துல சுப்ரியா சுலே வில் பிகம் தி மினிஸ்டர். அதே மாதிரி இதுக்கு முன்னால அகாலிதாள், சிரோமணி அகாலிதாள்ல இருந்த அந்த இவருடைய மனைவி, அவர் பேர் ஏதோ கவுர், அவர் வந்து ரொம்ப நாளாவே மினிஸ்டரா இருந்தாரு. ஆனா டிஎம்கே காரங்க யாருமே மினிஸ்டரா இருக்கல. இவங்க எல்லாருமே வந்து கனிமொழியினுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கனிமொழிக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம அண்ணன் வந்து டிஎம்கே கூட க்ளோஸா இருந்து நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டிஎம்கே கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னா அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முயற்சி எவ்வளவு வெற்றி பெறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கான, அதாவது இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட மைண்ட் செட் வேணும். எதையுமே பார்த்து பயப்படாம துணிச்சலா கீழே இறங்கக்கூடிய அந்த தைரியம் வேணும். அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. இருந்தது சொன்னா 2021 கட்சியை பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால கருணாநிதி இறந்த போது, 2018 கருணாநிதி இறந்த போதே நான் தான் உரிய வாரிசு கட்சிக்கு அப்படின்ட்டு அவங்க பிடிச்சிருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல.
அதனால சாரி கனிமொழியினுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் இப்போ இருக்கிற கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சி தலைவர்கள் ஏதாவது ஒரு ஒட்டு மொத்தமா மாற்றி இவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கறது கொஞ்சம் ஆலோசிச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. ஆக மொத்தம் உட்கட்சி அமைப்பு அப்படிங்கிறது அதே மாதிரிதான் இருக்க போறது. வட்டம், மாவட்டம் இதெல்லாம் தான் இருக்கும். செயலாளர்கள், தட் மீன்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் வேற ஏதாவது ஒரு புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆல் செட் அண்ட் டன் இது வந்து இமீடியட்லி பண்ணினாலும் ஒன்றும் பெரிய ரிசல்ட் வரப்போறது இல்லை, பலன் ஒன்றும் வரப்போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அடுத்த தேர்தல் வந்து இன்னும் டைம் இருக்கு. உள்ளாட்சி இடைத்தேர்தல்ல வந்து நிறைய தொகுதி இருக்கே இப்போ. ஆமா, இடைத்தேர்தல் தொகுதி இருக்கு, கரெக்ட். இடைத்தேர்தல்கள் வந்து ஒரு 7, 8, 10 தொகுதிகள் வருது அப்படின்னா இடைத்தேர்தல் வந்து இப்ப இருக்கிற செட்டப்லயே அவங்க வந்து பண்றதுக்கு கான்பிடென்டா தான் இருக்கிறாங்க. ஆனா தோத்து போயிடுவாங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல ப்ராபபிளி அதுக்கு முன்னால இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கான சான்சஸ் இருக்கு நான் பாக்குறேன். ஆக மொத்தம் டிஎம்கே இஸ் டியூ ஃபார் ஓவரால் ஃபார் அ லாங் டைம். விஜய் வந்து இவங்களை வந்து மட்டம் தட்டு உட்காந்து வச்சதுக்கு அப்புறம் தான் இது நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தலையெழுத்து. தேங்க்யூ சார். இப்போ அண்ணாமலை பொள்ளாச்சியில வந்து வெற்றிகரமா ஒரு மாநாடை நடத்தினாரு. அந்த மாநாடு நடந்து முடிஞ்ச அப்புறம் சில நாட்களுக்கு அதை பற்றி பேசப்பட்டது. அடுத்த மாநாடை வந்து அவங்க வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க. அவர் வந்து கட்சியில மீண்டும் மீண்டும் 50 லட்சம் உறுப்பினர் வந்தாதான் வந்து அந்த அமைப்பை வந்து ஒரு அரசியல் கட்சியா மாறும் அப்படிங்கிறாரு. இப்படி வந்து அவர் வந்து அத அரசியல் கட்சியா மாத்ததுக்கு தாமதப்படுத்துறதுனால அவர்கிட்ட முதல்ல வந்து அந்த அவருடைய வேகமும் மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமும் பிசுத்து போகாதா? ஓ, ரொம்ப இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கலாங்க. இப்போ சமூக வலைதளத்தை கூட இதை பத்தி பல கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. கரெக்ட் தான். அவர் வந்து 5ஆம் தேதி அந்த வீடியோ வெளியிட்ட போதே அவர் மேல கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இது மாதிரி சாரி இதுல அமெரிக்காவில் போயிட்டு ஏதோ பேசின போது திருப்பி அவங்க நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு. அவர் திருப்பியும் திராவிட கட்சி மாதிரியே மாறிட்டு இருக்கிறாரா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் சொல்றாரு. நேத்தி கூட விகட நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருந்தாரு 50 லட்சம் பேர் வரணும் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாரு. உண்மையிலேயே வந்து அதிரடி பாலிடிக்ஸுக்கு அடையாளமாக காணப்பட்ட ஒரு அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி ஒரு மெத்தன போக்கு காணப்படுகிறதே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறத பாருங்க. நாங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்க விரும்பல. திடீர்னு ஒரு இடைத்தேர்தல் வந்துருச்சா ஒரு 4 பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 4 பேர் ஒரு கொடி ஒரு சின்னம் வச்சுக்கிட்டு 4 பேரை வேட்பாளராக அறிவிக்க நாங்க விரும்பல. ஏன்னா இன்னைக்கு வர எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாருமே மக்கள் பணினா என்னன்னு தெரியாம அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு துரும்பு கிள்ளி போட்டது கிடையாது சமுதாயத்திற்காக, ஒரு கல்லை நகர்த்தியது கிடையாது, ஒரு மரம் நட்டது கிடையாது. கரெக்டு தானே? அப்போ அதே மாதிரி ஒரு குடிசையில போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கிராமப்புறங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தெரியல. விவசாயத்துல ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. அப்பேற்பட்டவர்கள் நம்ம மக்களுடைய பிரதிநிதிகளாக போகும்போது அவர்களால் மக்களுக்கு என்ன பயன்? அதனால நாங்க வந்து இந்த கட்டமைப்பை தான் பலப்படுத்த போறோம். அதாவது வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு முன் பலரை வேட்பாளராக தகுதி பெற செய்து அதுலேருந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணி அனுப்ப போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு என்னமோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தன்னுடைய இலக்கை நோக்கி நிதானமா பயணிச்சுட்டு வர மாதிரிதான் எனக்கு தெரியறது. ஆனா இதுல வந்து சில பேருக்கு வந்து ஒரு இது இருக்கலாம். ஏன்னா நீங்க எல்லாமே அதிரடி பாலிடிக்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அதாவது எல்லாமே ஆக்ஷன் த்ரில்லரா இருக்க முடியாது. சிலரெல்லாம் வந்து குணச்சித்திர நடிகர்கள் நடிக்கக்கூடிய குடும்ப பின்னணி உள்ள திரைப்படங்களாக கூட இருக்கலாம். ஓகே, அதுவும் நல்ல சக்சஸ் ஆகத்தான் செய்யும். நீங்க அதுக்காக எல்லாமே அண்ணாமலை வந்து அதிரடியான ஒரு எதிர்கட்சியா செயல்படுறதுல ரொம்ப புகழ் பெற்றவர். ரொம்ப சிறப்பா வந்து திமுக கட்சிக்கு திமுக அரசுக்கு எதிர்க்க அவர் வந்து ஒரு எதிர்கட்சியா ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு. ஆனா இப்ப தாவேகா அரசுக்கு வந்து எவ்வளவோ மிஸ்டேக்ஸ், எவ்வளவோ ஊழல் பிரச்சாரம் வருது. அதெல்லாம் வந்து கூட அவர் வந்து ரொம்ப அதிகமா வந்து எதிர் பிரச்சாரம் செய்யல. ஒரு போதையில்லா தமிழகம்னு அவர் வந்து முதல்ல எடுத்துக்கிட்டாரு அவருடைய முதல் மாநாட்டுக்கு. ஆனா தாவேகா அரசு வந்து இப்ப புதுசா 50 வகையான மது வகைகளை அறிமுகப்படுத்த போறது அப்படிங்கிறது இது அவர் எதிர்ப்பாரா? கண்டிப்பா எதிர்க்கணும். அதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் எப்படி டிஎம்கே எதிர்த்துக்கிட்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இவங்களுடைய குறைகளை சுட்டி காமிக்கிறது நல்லதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட்.
ஏன்னா டிஎம்கே வந்து இதுக்கு முன்னால 5 முறை ஆண்ட கட்சி அப்படிங்கிறதுனால அந்த கால தவறுகள், அந்த காலத்துல அவங்க எடுத்த நடவடிக்கைகள்னால ஏற்பட்ட நிரந்தர பாதிப்புகள். தமிழ்நாட்டுல நிரந்தர பாதிப்பு என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தை பற்றிய வெறுப்பு, ஜாதி சண்டைகள், சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லிக்கிட்டே சமூக நீதி கொடுக்காம இருக்கிறது. நீங்க பாருங்களேன், நேத்தி கூட ஒரு ஒரு சமூக நல விடுதி, இப்போ ஆதி திராவிடர்கள் மாணவர்கள் விடுதி அப்படின்னா பேரு, அதை சமூக நீதி விடுதின்னு மாத்திட்டாங்க. பேரை மட்டும் மாத்தினா போருமா சார்? என்ன வைத்தறிச்சல் மேட்டர் நீங்க பாருங்க. விஜய் அங்க போறாரு, சைலண்டா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாணவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உணவுல என்ன கிடைக்கிறது அப்படின்னா, புழு பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லி. இட்லி தோசை சாம்பார் சட்னி சப்பாத்தி குருமா உப்புமா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா இதெல்லாம் நடத்தியது டிஎம்கே காரங்க தான். அப்போ டிஎம்கே காரங்க இதெல்லாம் நாங்க வந்து டெய்லி உங்களுக்கு இட்லி சட்னி போடுறோம், சப்பாத்தி தோசை போடுறோம், குருமா போடுறோம் அப்படின்னு பொய் கணக்கு எழுதி எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. அந்த பணம் யாருடையது? அந்த பணம் இந்த அதாவது எந்த சமுதாயத்தை நாம வந்து கை தூக்கி மேல கொண்டு வரணுமோ அந்த சமுதாயத்தினருக்கே டிஎம்கே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறது. டிஎம்கேலையும் அதான் நடந்துட்டு இருந்தது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த ஹாஸ்டல்ஸ்ல எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்தது. போடுன்னா போட்டுதான் ஆகணும், அம்மா சொல்லிட்டாங்க போட்டுதான் ஆகணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அதுவும் டைல்யூட் ஆயிடுச்சு. டிஎம்கே வந்த பிறகு ஒட்டு மொத்தமா யாருக்காவது மனசு வருமா சார்? சின்ன பசங்க படிக்கிறாங்க, குழந்தைங்க, அதுவும் ஆதி திராவிடர், அதாவது நம்ம நாட்டிலேயே மிக 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 பிற்படுத்தப்பட்ட மக்கள். பேச்சு மட்டும் உங்க வாயில சமூக நீதி அப்படின்னு வருது. மத்திய அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பீங்க, மத்திய அரசுனால்தான் சமூக நீதி கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு, மத இது கெட்டு போயிருக்கு, இணக்கம் கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. ஆனா நீங்களே என்ன பண்றீங்க? இந்த ஆதி திராவிட மாணவர்களுடைய வயத்துல அடிச்சு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. டிஎம்கே காரங்க வந்து பரம்பரையாவே 3 பரம்பரையாவே ஏமாத்திட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. அதனால அவருடைய அந்த ஸ்டாண்டு கரெக்டா இருந்தது. ஆனா விஜய்க்கு அந்த அளவுக்கு பேகேஜ் கிடையாது, பாஸ்ட் பேகேஜ் இல்லை. ஆனா அவருடைய செயல்பாடுகள்ல தவறுகள் இருந்தா அதை சுட்டி காமிக்கணுமா வேண்டாமா? ஒரே ஒரு இதை மட்டும் அவர் சுட்டி காமிக்கிறாரு, அதுவும் ரொம்ப நுவான்ஸ்டா பேசுறாரு. என்ன தெரியுமா? ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். தாம் என்ன செய்கிறோம், இந்த விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தை நாங்க எப்படி டீல் பண்றோம் அப்படிங்கிறத ஆட்சி தலைமையில் இருப்பவர்கள் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி நைஸா நாசுக்கா சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு அண்ணாமலை. நான் என்ன சொல்றேன், விஜய் வெளியே வந்து பேசுங்க, விஜய் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு கொடுங்க, விஜய் பேர்ல அறிவிப்பு வரணுமே தவிர முதல்வர் கூறப்பட்டதாக தகவல் அப்படின்னு வரக்கூடாது. டைரக்டா 1 to 1. இப்ப எம்ஜிஆர்லாம் அப்படிதானே, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு டைரக்டா வந்து மக்கள்கிட்ட கேட்கலையா? அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது சொல்ல வேண்டாமா? பழனியில தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்க வேண்டாமா? அவரு பழனியில தவறு நடந்திருக்கு, எங்களுடைய அமைச்சர்களை அதிகாரிகள் தவறாக வழிநடத்தி விட்டார்கள், இனி நாங்கள் அவர்களை விட போவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு போச்சு. கருணாநிதி காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, பிராமண பெண்களை துகில் உரிவார்கள். பிராமண பெண்கள் எங்கேயாவது காமாட்சி கோவில் போற வழியிலையோ இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கோவில் போற, நான் அப்பெல்லாம் திருச்சியில தான் இருந்தேன், ஸ்ரீரங்கம் கோவில் போற வழியில பிராமண பெண்கள் யாராவது கண்ணில் பட்டாங்கன்னு சொன்னா இந்த டிஎம்கே காரங்கெல்லாம் உடனே போட்டு புடவே உருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது சார், நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். அப்போ மக்கள் என்ன நினைக்கணும், கருணாநிதி ஒரு வார்த்தை பேசினா இவங்க அடங்கிடுவாங்க, இந்த மாதிரி ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அடங்கிடும். 4 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டு முட்டி முட்டி தட்டினாங்கன்னு சொன்னா சரியா போயிடும். சவுக்கு சங்கருக்கெல்லாம் கையை காலெல்லாம் உடைக்க தெரியறது இல்ல, ஞானசேகரனுக்கு கை காலை உடைக்க தெரியறது இல்ல, அதே மாதிரி பண்ணியிருக்கணும். கருணாநிதி வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு எப்படி மக்களுக்கு தெரியும்? அதுதான் கருணாநிதியுடைய சரிவின் ஆரம்பம். கருணாநிதிக்கு வந்து அந்த பாப்புலர் ஓட்டு கிடைக்காது, கருணாநிதி மேல அந்த வெறுப்பு என்னை மாதிரி ஆளுகளுக்கு வர காரணமாக இருந்தது இது மாதிரியான சம்பவங்கள் மட்டுமல்ல, அவர் அமைதி காத்தது. அப்போ அமைதி காக்க கூடாது, நீங்க அதான் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆக மொத்தம் இப்போ வந்து 3-4 விஷயங்கள் விஜயனுடைய அரசு நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அதாவது விவாத பொருளாக. 1 பழனி நில சம்பவம்,
ரெண்டாவது கரூரை சுற்றி உள்ள கோவில்களுடைய அந்த இனாம் நிலம், இதுலயும் பெரிய மோசடி நடந்திருக்கு. மூணாவது உங்களுக்கு இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஒரு இது நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்ல ஒண்ணுமே சொல்லல. நான்காவது அந்த ஏதோ ஒரு மருந்து, ஒரு டேப்லெட் அப்படியே பொடிப்பாரு ஒரு அமைச்சர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல உட்காந்துட்டு 3 வருஷம் முன்னால நடந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் போது அவர் வீடியோ போடும் போதே தெரியும் நம்மளுக்கு அது என்ன அப்படின்னுட்டு. இல்லைன்னா நீங்க ஏன் சார் வீடியோ போட போறீங்க? உங்க பொன் குழந்தைக்கு நீங்க வந்து மாத்திரை குடிச்சு கொடுங்க, இல்லைன்னா நீங்க வந்து பாட்டில்ல தண்ணி போட்டு குளிச்சு கொடுங்க குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு. அது இப்படி போடும், குழந்தையே கிடையாதுங்க. அப்போ அந்த சம்பவம் என்ன, அந்த அமைச்சர் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? கேட்போமா கேட்க மாட்டோமா? அதே மாதிரி இந்த மாதிரி பல எம்எல்ஏக்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், கட்சி நிர்வாகிகள் நிறைய இடங்கள்ல போயிட்டு டிஎம்கே காரனுங்க நீ வந்து ஒரு லாரிக்கு இவ்வளவு ரூபா கொடுத்த, இப்ப எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தண்டா வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நம்ம அந்த மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில வந்து கட்டுமணி அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது நீங்க என்ன பண்ணினாலும் கட்டுமணி எங்களுக்கு கொடுத்தாகணும், இல்லைன்னா உங்க வீட்டுல 4 செங்கல் வாசல்ல 4 செங்கல் போட்டிருக்கேன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற கார்பெண்டர் வந்துருவான். என்ன சார் விடுக்கிட்டுறீங்களா? இல்லப்பா பின்னால அந்த சாக்கடை கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்கு, அதை தான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்ல கொடுங்க 5000 ரூபா கொடுங்க அப்படிமா. இல்லைன்னா உங்களை பண்ண விட மாட்டான். அந்த மாதிரியான எல்லா இடையூறுகளையும் இப்போ வந்து தாவேக்காரங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 விஷயங்கள்ல கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதைத்தான் நம்ம வந்து சொல்றோம். அதாவது நீங்க 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கீங்க. அண்ணாமலை ஹஸ் given 1 year டைம் ஃபார் ஜோசப் விஜய் டு செட்டில் டவுன் அண்ட் ஆல்சோ ஃபார் ஹிஸ் மினிஸ்டர்ஸ். ஆனா அதுக்காக அவர் பண்ற தப்புகளை எல்லாம் நம்ம சுட்டி காட்டக்கூடாதுங்கிற தப்பு சுட்டி காட்டணும். ஆனா ரொம்ப ஓவரா எகிரி அடிக்காதீங்க, டிஎம்கே போட்டு எகிரி அடிச்சா மாதிரி எகிரி அடிக்காதீங்க நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். இப்ப அதிமுகல எடப்பாடியோட தலைமையை மாத்தணும் அப்படின்னு மாஜி அமைச்சர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறதா தெரியுது. ஆனா அந்த முயற்சிக்கு அவங்க வந்து டெல்லியை அணுகிறதாகவும், டெல்லினா பாஜகவை சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி மூலமா இதை அணுகத்துக்கு முயற்சி பண்றாங்களா அப்படின்னு ஒரு செய்தி வருது. சோ டெல்லி வந்து தங்களுடைய கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்ற போது இவங்க டெல்லி அணுகி எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கறது எப்படி பாக்குறது? நம்ம பயங்கரமான முரண்பாடு இது. உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அன்னைக்குதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு 6 மாசம் முன்னால. அதாவது எஸ்பெஷலி 2025 ஏப்ரல் 11 அமித்ஷா தலைமையில இந்த கூட்டணி ஆரம்பிச்ச போதே அவர் சொன்னாரு அடிமை, அதிமுக பாஜகவின் அடிமை அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ப்ரூவ் பண்றாங்களோ அப்படின்னு தோன்றது. இதுல பாஜகவுடைய ரோல் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பாஜக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தலையிடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா பண்றோம், இன்டைரக்டா ஹெல்ப் பண்றோம். நிர்மலா சீதாராமன், சிபி ராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப, நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அது பரவாயில்ல. ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி அப்படிங்கும் போது அவர் இந்த மாதிரி அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டார் அப்படின்னு தெரிஞ்சாலே அவருடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்குன்னு நான் பாக்குறேன். அதனால அவர் வந்து இதுல கண்டிப்பா தலையிட மாட்டார். ஏன்னா அவர் வந்து கொங்குக்காரர் தான் நோடல். ஆனாலும் அவர் இதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலையிட மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் மூலமா வேற யாராவது இதை பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பாஜகவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இல்லை. பாஜக வந்து இதுல என்ன பண்ண முடியும்? ஏன்னா பாஜக தான் சொல்லிட்டு நீங்க வந்து ஓபிஎஸ் உள்ள அட்மிட் பண்ணிக்கிங்க, சசிகலா தினகரனை அட்மிட் பண்ணிக்கிங்க, செங்கோட்டையில திருப்பியும் கூப்பிடுங்க, இதெல்லாம் அவங்க சொன்னதுதான். ஆனாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் நத்திங் டூயிங், நான் பாத்துக்கிறேன் என்னுடைய கட்சி அப்படின்ட்டு ரொம்ப இருமாப்போட இருந்தாரு. இப்போ திடீர்னு அவர் என்ன சொல்றாரு, கட்சியை நாங்கள் ஒருங்கிணைப்போம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமியை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை தினமலர்ல எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? கட்சியை மீண்டும் ஒருங்கிணைப்போம், அதுக்கு கீழே தினமலர் போடுறது எடப்பாடி பழனிசாமி காமெடி அப்படின்னு போட்டிருக்கான். அதாவது தினமலரே வந்து அதை காமெடியா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா பொதுமக்களுக்கு வேற என்ன எப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியல எனக்கு. சோ இது வந்து ஒரு காமெடி தான். இனிமேல் வந்து ஒருங்கிணைப்பு அதெல்லாம் ஒன்றும் நடக்காத சான்ஸே கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லைங்கிறத நாங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் வந்து தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ அவங்கள்ட்ட ஒரு இது இருந்து இப்ப கூட ஏதோ ஒரு கூட்டம் கூட்டின போது அதுல வந்து ஒரு
அதாவது அந்த பக்கமா இந்த பக்கமா மதில் மேல இருந்த ஒரு எடப்பாடியாரோட புள்ள மிதுன் வந்து வருகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நெருக்கமா ஆயிட்டு வர மாதிரி இருக்கு. யாரு கூட இல்ல அதிமுகல உள்ள வரதுக்கு தலைமைக்கு தலைமைக்கு தலைமைக்கு. தலைமைக்கு தலைமைக்கு பட் அவருடைய அந்த ஆளுமை பண்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால அவருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. அவரெல்லாம் வந்து ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இது இட்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஏன்னா அது வந்து இதுவரைக்கும் குடும்ப கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. எம்ஜிஆர் கை காமிச்சார், ஜெயலலிதா ஜெயலலிதா யாரையுமே கை காமிக்காம போயிட்டாரு. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரையாவது கை காமிச்சு விலகிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் அதை பண்ண மாட்டேங்கிறார். ஆனா அட் த சேம் டைம் அவருடைய குடும்பம் இதுல வந்து பெரிய அளவுல வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் அக்செப்டபிலிட்டி. எவ்வளவு பேருடைய அக்செப்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் இவங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு கருத்து உலவுது. எப்படி சசிகலாவை வெளியே தள்ளின பிறகு, ஓபிஎஸ் வெளியே தள்ளின பிறகு கட்சி மொத்தமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இப்பவும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற, 2022 சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேறன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கும் இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றால் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்ம பிரயத்தனமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து பாஜக தலையிட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. இவங்களாவே ஏதாவது முடிவு எடுத்தா தான் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா கட்சி வழக்கம் போல கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டு. சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார். நேர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். நன்றி சார். மிக்க நன்றி சுகுமார்.